பிரைஸ்லாம். இன்று தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொள்கிற வேத பகுதி மத்தேயு 9:28 வசனம். மத்தேயு 9:28. மத்தேயு 9 வசனம். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். ஜெயிப்போம். தோத்திரம் ஆண்டவரே. இதோ இந்த வேத பகுதியிலே நாங்கள் கற்றுக்கொள்ள, அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள வேண்டியங்களை ஆவியானவர் தாமே எங்களை தெளிவுபடுத்துவாராக. ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவரும் மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் இருக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அவர் வீட்டுக்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். ஆமேன். தேவன் நம்ம வாழ்க்கையில் சில காரியங்களை செய்வதற்கு நம்மள்டேருந்து சிலரை எதிர்பார்க்கிறார். நம்மளுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதுங்கிறத எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். ஆமேன். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆனாலும் அங்கே அவர் அந்த குருடனுக்கு கண்ணு திறக்கிற காரியத்தில், நீ இதை நம்புறியா, நீ விசுவாசிக்கிறியா என்றபடியாய். ஹல்லேலூயா. அவர் நம்மள்கிட்ட எதிர்பார்க்குற ஒரு காரியமாக இருக்குது. என்ன? ஒரு விசுவாச அறிக்கை நம்மள்டேருந்து எதிர்பார்க்குறார். நம்மளுடைய வாழ்க்கையில் சில காரியங்களை செய்வதற்கு ஒரு விசுவாச அறிக்கையை அவர் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். அந்த அறிக்கைங்கிறது ஒருவேளை வாயினால் செய்கிற அறிக்கையாக இருக்கலாம், அல்லது செய்கையினால் செய்கிற ஒரு கிரியையாக கூட இருக்கலாம். ஆனால் அது விசுவாச அறிக்கையாகவோ அது கிரியையாகவோ இருக்கிற போது தான் தேவன் நம்ம இடத்துல அதை செய்ய முடியும். ஆமேன். எப்படி? இப்போ விசுவாசிக்கிறோன்னு இவன் அறிக்கை செய்தான். இது கிரியையாக இருக்கணும்னா என்ன? யோர்தானில் அவங்க காலடி எடுத்து வச்சாதான் யோர்தான் ரெண்டாக பிரியும். ஹல்லேலூயா. அப்போ அது கிரியையாக இருக்குது. ஆமேன். நம்பி விசுவாசித்து அவங்க அந்த காரியத்தை செய்கிறதாக இருக்கிறது. ஆமேன். அவன் இந்த நாளில் தேவன் நம்மளை நடத்தி வந்த காரியங்களில் எப்படியா, செங்கடல் வழியாக நடத்தின கர்த்தர் ஒரு கிணற்றண்டை நடத்துவாரா என்பதில் சந்தேகம் நமக்கு வருகிறது. எப்படி? செங்கடலை ரெண்டா பிரித்து நடத்தின கர்த்தர் ஒரு தண்ணி தேவைக்கு ஒரு கிணற்றண்டை நம்மளை நடத்துவாரான்னு நமக்கு அதுக்கப்புறம் சந்தேகம் வருது. எப்படி? அதை எகிப்திலேருந்து அவங்கள இஸ்ரேல் மக்களை வழி நடத்துகிற போது எவ்வளோ பெரிய காரியம். செங்கடல் ரெண்டா பிரியுமா? அவ்வளோ பெரிய செங்கடலை ரெண்டா பிரித்து அவர்களை நடத்துகிறாரு. ஆனால் வழியில் தண்ணி இல்லைன்னொன்னே எல்லாரும் முணுமுணுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. செங்கடலை ரெண்டா பிரித்த தேவன் எனக்கு தண்ணித்தாக எடுக்கிற போது ஒரு தண்ணியை கொடுக்க அவர் வல்லவருங்கிற அந்த விசுவாசம் அவர்களுக்கு அந்த இடத்துல இல்லாமல் போகுது, முழுமுறுக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமேன். நம்ம வாழ்க்கையில அதுதான். கடந்த நாட்களில் தேவன் எவ்வளோ பெரிய காரியத்தை நம்ம கேட்காம கூட, ஜெபிக்காம கூட தேவன் நம்மளை தப்பி வச்சிருக்கிறார், ஆசீர்வதிச்சிருக்கிறார், வழி நடத்தி இருக்கிறார். ஆனால் இன்னைக்கு வர்ற ஒரு சின்ன பிரச்சனைக்கு இதை செய்வாராங்கிறதுல நமக்கு சந்தேகம் வருது. ஹல்லேலூயா. தேவன் ஆண்டவர் அதுக்காக தான் சொல்றார், நீ இதை செய்ய எனக்கு முடியும்னு நீ நினைக்கிறியா, விசுவாசிக்கிறியா? ஏன் அப்படி கேட்கிறார்? ஏன் கேட்கிறார்னா, அப்படி நம்ம அவர் கேட்டு இந்த காரியத்தை நம்ம சொல்லல அப்படின்னா பின்னாடி அந்த காரியம் நடக்கிற போது, அவர் செய்கிற போது நம்மளுடைய சுய பலத்தினால செஞ்சோன்னோ அல்லது வேற ஒரு யாரோ நமக்கு உதவி பண்ணினார்களோன்னு நினைப்போம். கர்த்தர் எனக்கு செய்தார்னு நம்ம நினைக்க மாட்டோம். ஹல்லேலூயா. இப்போ ஒரு காரியத்தை பார்ப்போம். அந்த பெரும்பாடு உள்ள சிறிய குறித்ததான காரியத்தில் மத்தேயு 9:20-22 வாசிப்போம். மத்தேயு 9:20-22 வசனங்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ
நான் அவருடைய வஸ்திரத்தையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே, திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். ஆமென். இங்கே இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்கான அந்த விசுவாச அறிக்கை எப்படி இருந்தது? செயல்ல இருந்தது. ஹல்லேலூயா. அவ அங்க சொல்றான், விசுவாச அறிக்கை அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நான் தொட்டால் சொஸ்தமாவேன் என்றபடியாய். ஹல்லேலூயா. என்றபடியா அவ மனசுல நினைச்சு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஆடையை போய் தொடுகிறாள். அப்ப இன்னைக்கு காரியம் என்ன? நமக்கு சில காரியங்களை தேவன் நமக்கு செய்யணும்னா ஒரு விசுவாச கிரியை நம்மள்ட்ட அவசியம். ஹல்லேலூயா. விசுவாச அறிக்கையோ விசுவாச கிரியையோ நம்மளிடத்துல தேவன் எதிர்பார்க்கிறார். யாத்திராகமம் 14:15 பாருங்க. யாத்திராகமம் 14:15. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. ஹல்லேலூயா. எப்ப செங்கடல் பிரியல, செங்கடல் இருக்கிற போது என்னிடத்துல முறையிடுகிறது என்ன? ஆமென். ஏன் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிற? நீ விசுவாசத்துல நடக்கணும். ஹல்லேலூயா. நீ விசுவாசத்துல புறப்பட்டு போங்க. செங்கடல் 2 பிரியும். ஹல்லேலூயா. உன் கோலை உயர்த்து. இப்ப இங்க மோசைக்கான கிரியைக்கான காரியம் என்ன? விசுவாசத்துல கோலை தூக்கி நீட்டணும். ஹல்லேலூயா. நான் இப்ப கோலை நீட்ட போறேன், செங்கடல் 2 பிரியலன்னா இந்த இஸ்ரேல் மக்கள் எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஹல்லேலூயா. அத்தனை பேரும் என்ன பண்ணிடுவாங்க? ஏன்னா பெரிய இதுக்காக என்னமோ கோலை நீட்டா பிரியுதுன்னு சொன்னா ஒன்றும் பெரியக்கான கோலை நீட்டிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு நினைப்பாங்க. அப்ப மனசுக்குள்ள இவ்வளோ பெரிய செங்கடல் நான் கோலை நீட்டுனா 2 பிரியுமா? யோசிக்கவே கூடாது. ஹல்லேலூயா. விசுவாச கிரியை நம்ம செய்கிற போது ஒரு காரியத்துல இந்த காரியத்தினால இந்த பிரச்சனை தீருமா அப்படின்னு நம்ம யோசிக்கவே கூடாது. ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். நான் விசுவாசத்துல அந்த கிரியையை நான் செய்யறவனாக இருக்கிற போது அப்பதான் என்னுடைய கிரியையினால அது பிரியல, என்னுடைய விசுவாசத்தினால தேவன் அதை செய்கிறார். ஆமென். நான் அவரை நம்பினதுனால. ஹல்லேலூயா. அங்க சாரிபாத் விதவை கிட்ட 1 ராஜாக்கள் 17:13 1 ராஜாக்கள் 17:13 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரருக்கும் பண்ணலாம். அந்த ஒரு வேளை சாப்பாடு தான் இருக்கு. அந்த சாப்பிட்ட பிறகு அவ என்ன சொல்றான்? நானும் என் பிள்ளையும் செத்து போகணும். ஏன்னா உலகம் முழுசும் பஞ்சம், இருக்கிறது கொஞ்சம் மாவு தான். அப்ப அங்க எலியா என்ன சொல்றான்? முதல்ல செஞ்சு எனக்கு கொண்டு வாங்க. ஹல்லேலூயா. அங்க ஒரு விசுவாச கிரியைய தேவன் அங்க இந்த இடத்துல எதிர்பார்க்கிறார். நீ அதை செஞ்சினா வாழ்நாள் முழுசும் தானே உனக்கு ஆசீர்வாதம் உண்டு. ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவனுக்கு கொடுக்கிற காரியத்துல கூட நமக்கு அந்த மாதிரி இருக்க முடியுதா? சாத்தா என்ன தெரியுமா சொல்லும்? தேவனுக்கு தெரியும் உன்னோடைய நிலைமை, உனக்கு இருக்கிறதோ கொஞ்சம்தான், என்ன இதை நீ சாப்பிட்டா போதும். என்னைக்காவது தேவன் இது மாதிரி உங்ககிட்டேருந்து உனக்கு மட்டும் சாப்பிட்றத வச்சுக்கிட்டு இருக்கிறப்போ அதை எனக்கு கொடுன்னு தேவன் கேட்பாரா? தேவன் அன்புள்ள தேவன் இல்லையா? இதெல்லாம் யார் பேசுறது? சாத்தான் பேசுறது. ஹல்லேலூயா. தேவன் ஒரு நியமத்தை வச்சிருக்கிறார், ஒரு நீதியை, ஒரு நியமத்தை வச்சிருக்கிறார். நீ இதை எனக்கு கொடுத்தீன்னா உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென். ஆனா சத்துரு எப்போதுமே நமக்கு நல்லது போல தானே பேசும். சாத்தான் எப்போதும் நமக்கு நல்லது போல தான் பேசும். நீ சாப்பிட்டீன்னா நீ தேவனை போல ஆவ, நல்லது போல தான் இருக்கும். ஹல்லேலூயா.
அப்ப இங்க ஒரு விசுவாச கிரியை தான். அவரு இதை கொடுத்து இந்த ஒரு வேளை அப்பத்தை கொடுக்கறதுனாலே ஒரு நம்மள்ட்ட இருக்கிற கொஞ்சத்தை கொடுக்கறதுனால பெரிய காரியம் இல்லை. ஆமென். ஒரு விசுவாச கிரியை அவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. எப்ப கிரியை எதிர்பார்க்கிறாருங்கிறது வேற, விசுவாச கிரியை எதிர்பார்க்கிறார். விசுவாச கிரியைனா என்ன? இந்த வேலை சாப்பிட்டா அடுத்த வேலைக்கு சாப்பாடு இல்லைங்கிற போது செய்யற காரியம் தான் விசுவாச கிரியை. ஹல்லேலூயா. அதை தேவன் எதிர்பார்க்கிறார். நீ இதை செஞ்சாதான் நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். ஆமென். இதை நீ விசுவாசிக்கிறியா? ஹல்லேலூயா. அடுத்த ஒரு காரியம், இயேசு கிறிஸ்துவை நான் எப்படிப்பட்டவராக விசுவாசிக்கிறேன். நம்மளை அவர் விசுவாசிக்கிறவர் நினைக்கிறார். ஆமென். நம்ம விசுவாசிக்கணும்னு நினைக்கிறார். ஆனா இந்த விசுவாசம் நான் கிறிஸ்துவை குறித்து எப்படிப்பட்டதான விசுவாசம்? எனக்கு நான் ஆண்டவர்கிட்ட போனா சுகம் கொடுப்பாருங்கிற விசுவாசமா, அல்லது அற்புதத்தை செய்வாருங்கிற விசுவாசமா, அல்லது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை எனக்கு வரப்போகுது அப்படிங்கிற விசுவாசமா? ஆமென். நான் அந்த இயேசு கிறிஸ்துவை நான் எப்படி நான் நினைக்கிறவனாக இருக்கிறேன்? ஆமென். ஆண்டவர் என்ன குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கிறார். அந்த கேள்வியை நம்மள்கிட்ட கேட்டார்னா என்ன பண்ணுவோம்? மத்தேயு 16:15-16 பார்ப்போம். மத்தேயு 16:15-16. மத்தேயு 16 வசனங்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். ஆமென். அங்க இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார்? நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள். நீங்க என்ன? இப்ப இதே கேள்விய ஆண்டவர் நம்மள்கிட்ட கேட்டா, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம யாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆமென். அங்க அதுல 13-14 வாசிங்க. முன்னாடி உள்ளது 13-14. பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார். ஆமென். இப்ப முன்னாடி பிரச்சனை இதுதான். அவர் அதுதான் கேட்கிறார். ஜனங்கள்லாம் என்னை பத்தி என்ன நினைக்கிறாங்க, ஜனங்கள்லாம் என்னை பத்தி என்ன பேசிக்கிறாங்க என்றபடியா முதல்ல கேட்கிறார். அப்ப அவங்க என்ன சொல்றாங்க? ஒருத்தர் யோவான்னு சொல்றாங்க, அந்த இறந்து போன யோவான். ஏன்னா யோவான் அந்த ஏரோதுவை எதிர்த்து பேசினார். ஆமென். அப்ப நீங்க யாருக்கும் பச்சைபாதம் இல்லாம நீங்க எதிர்த்து ஒரு சில காரியங்களை தைரியமா பேசுறீங்க, அதனால இந்த யோவான் தான் திருப்பி வந்துட்டாரோன்னு பேசுறாங்க. இன்னும் சிலர் என்ன பண்றாங்க? எலியான்னு நினைக்கிறாங்க. நீங்க ஏன்னா நிறைய அற்புதம் அதிசயம் எல்லாம் செய்யறீங்க, அந்த எலியா தான் திரும்பி வந்துட்டாரோன்னு பேசிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் எரேமியாங்கிறாங்க. ஏன்னா மக்களுக்காக இப்படி இருக்கிறாங்களே என்றபடியா நீங்க புலம்பெறவரா இருக்கிறீங்க, அதனால எரேமியாவா இருக்குமோ என்றபடியாகவும், இன்னும் சிலர் ஒரு தீர்க்கதரிசியோ என்றபடியாகவும் நினைக்கிறாங்க. ஹல்லேலூயா. இப்ப ஜனங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டுட்டு, சரி அவங்கெல்லாம் அப்படி நினைக்கட்டும், நீ என்ன நினைக்கிற? ஹல்லேலூயா. நீ என்ன நினைக்கிற என்ன குறிச்சு? ஆமென். பேதுரு அழகா சொல்றான், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவங்க தேவைக்கான ஒரு நினைப்ப கிறிஸ்துவ குறிச்சு வச்சிருக்கிறாங்க. ஆமென். எனக்கு ஒரு சுகம் தருகிற தேவன், என் வாழ்க்கையை என் பிரச்சனையை கஷ்டங்களை தீர்க்கிற தேவன். ஹல்லேலூயா. அப்படி இல்லையே. ஆமென். அப்படித்தானே ஒரு சிறு கதையை கூட சொல்லுவாங்கல்ல. ஒரு ராஜா போய் ஒரு ஏழையான ஒருத்தர்கிட்ட உனக்கு என்ன வேணும்னு கேட்குற போது, எனக்கு சரியா அந்த கதையை முழுசுமா தெரியல, எங்க வீட்டுக்கு சாப்பாடு இல்லை, சாப்பாடு வேணும், அரிசி வேணும், பருப்பு வேணும் என்றபடியா அவன் கேட்காதபடி, என் வீட்டுக்கு நீங்க வரணும்னு சொல்ற போது காரியம் என்னாச்சான்? அந்த தெருவுக்கே ஸ்ட்ரீட் லைட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க, ரோடு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வீட்டுக்கு வந்தா ராஜா எப்படி அந்த இடத்துல நிக்கணும் உட்காரணும்னு அந்த வீட்டையே மாத்தினானுங்க. ஆமென். எல்லாமே செஞ்சிட்டானுங்க. ஹல்லேலூயா. நான் கிறிஸ்துவ என்ன நினைக்கிறேன், நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கிறாரு. ஹல்லேலூயா.
அதை தான் அவன் பேதுரு ரொம்ப அழகா சொல்றான், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஆமென். இன்னைக்கு நான் எந்த லெவல்ல கிறிஸ்துவை வச்சுக்கிட்டு இருக்கிறேன், என்னுடைய விசுவாசம் என்ன? ஹல்லேலூயா. அதை தான் அதை கேட்கிறேன். விசுவாசம், உன்னுடைய விசுவாசத்தின் லெவல் என்ன என்ன குறிச்சி? ஆமென். இந்த காரியத்தை தான் செய்ய முடியும். இது இவ்வளவு பெரிய காரியம், இதை தேவனால செய்ய முடியாது. என் வாழ்க்கையில் இது பெருசு. ஹல்லேலூயா. இந்த பெரிய காரியத்தை அவரால் செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியல. இப்படி நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? ஹல்லேலூயா. நீ எந்த லெவல்ல என்ன நினைக்கிற? ஆமென். ஒரு தேவகுமாரன் என்றபடியாய், வானத்தை பூமி உண்டாக்கின தேவாதி தேவன் என்றபடியால், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றபடியா நீ அந்த லெவல்ல நினைக்கிறியா? ஹல்லேலூயா. உன்னுடைய விசுவாசத்தின்படியே ஆகுங்கிறார். ஆமென். நீ என்ன விசுவாசிக்கிற அதன்படி தான் உனக்கு நடக்கும். ஹல்லேலூயா. அதே போல அடுத்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு அற்புதத்தை செய்ய விசுவாச அறிக்கை நமக்கு தேவை அப்படிங்கிறார். யோவான் 11:26-27 பாருங்க. யோவான் 11ஆம் அதிகாரம் 26-27 வசனங்கள். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள். ஆமென். யாரு? மார்த்தாள். அந்த இடத்துல மார்த்தாளை குறித்து கேட்கிறாரு. உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமல் இருப்பான் என்று இதை விசுவாசிக்கிறாயா? ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை எந்த அளவுக்கு நம்ப நினைக்கிறோம்? ஆமென். உயிரோடு இருக்கிற நம்ப, அங்க அதுதான் சொல்லுது, உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன். நம்ம இப்ப உயிரோடு இருக்கிறோம், அவரை விசுவாசிக்கிறோம் அப்படின்னா எனக்கு மரணம் இல்லைங்கிறத நீ நினைக்கிறியா? இந்த சரீரம் வேணா மரித்து போகும். ஹல்லேலூயா. சரீரம் வேணா மண்ணுக்கு போகலாம், ஆனா மரணங்கிறது என் ஆவி ஆத்மாவில் இல்லைங்கிறத நீ முதல்ல விசுவாசிக்கிறியா? அதை தான் அவர் சொல்றார். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமல் இருப்பான். இதை நீ விசுவாசிக்கிறியான்னு கேட்கிறார். ஹல்லேலூயா. இதை அவ புரிஞ்சுக்கிட்டான். ஆமென். ஏன்னா அங்க தன்னுடைய சகோதரன் லாசர் இறந்து போயிட்டான், அவனை உயிரோட எழுப்பணும். ஹல்லேலூயா. அப்ப அதுக்கு அவ தான் சொல்றா, நீ உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, உங்களால முடியாதது எதுவும் இல்லைங்கிறத நான் நம்புறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த விசுவாசத்தை தான், அந்த விசுவாச அறிக்கையை தேவன் நம்மளிடத்துல எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். அதிலே 37வது வசனம் படிப்போம். 37 அதிலே, அவர்களில் சிலர், குருடனுடைய கண்களை திறந்த இவர் இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா என்றார்கள். ஆமென். இதுதான் பலருக்கு கேள்வி. என்ன கேள்வி? குருடனெல்லாம் கண்ணை திறந்தார், ரைட்டியா? ஏன் இந்த லாசரை நேசிக்கிறவரா இருந்தா அவன் சாகாமையே இருக்க பண்ணி இருக்கலாமே? அதுதான் அங்க வசனம் சொல்லுது. அவர்களில் சிலர், குருடனின் கண்களை திறந்த இவர் இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா என்றார்கள். ஹல்லேலூயா. இப்ப லாசருவை சாகாம இருக்க பண்ணா ஒரு அற்புதமா இருக்குமா, அதிசயமா இருக்குமா? உலகத்துக்கு இது தெரியுமா? ஹல்லேலூயா. இறந்தவனை உயிரோடு எழுப்புறது பெருசா, அவனை சாகாம இருக்கிறது வைக்கிறது பெருசா? ஆமென். நம்ம எல்லாம் இன்னைக்கு சாகாம தான் இருக்கிறோம். இது யார் உலகத்தில் ஒரு பெரிய காரியமா? ஹல்லேலூயா. நமக்கு ஜுரம் வந்திருக்கு, பிரச்சனைகள் வந்திருக்கு, வியாதி வந்திருக்குது. அவனை சாகாம அவனுக்கு ஒரு மாத்திரையை கொடுத்து அவனை சுகமாக்கிட்டா அது ஒரு பெரிய காரியமா? ஆமென். அங்க அவனுக்கு ஆனா என்ன சொல்றான்? குருடனை கண்ணை திறந்தார்ல, ஏன் அவனை சாகாம இருக்க வச்சிருக்கலாம்ல? ஹல்லேலூயா. தேவன் அதை விட பெரிய காரியத்தை செய்ய நினைக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் அதை விட பெரிய காரியத்தை நம்ம வாழ்க்கையில செய்யும்படிக்காக நினைக்கிறார். அது மட்டுமல்ல, சில நேரங்கள்ல அங்க வசனம் என்ன சொல்லுது? யோவான் 12:9 பாருங்க. யோவான் 12:9.
யோவான் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து இயேசுவின் நிமித்தமாக மாத்திரம் அல்ல, அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பின லாசருவை காணும்படியாகவும் வந்தார்கள். ஆமென். இப்ப இயேசுவை பார்க்கறதுக்கு ஆள் வரல, இறந்து போன லாசரு உயிரோட வந்துட்டானாமல்ல அப்படின்னு அவனை பார்க்கறதுக்கே ஒரு பெரிய கும்பல் வந்துடுச்சு. ஆமென். அங்க வசனம் அப்படித்தான் சொல்லுது. ஹல்லேலூயா. அப்ப தேவன் என்னுடைய வாழ்க்கையில நான் இறந்து போகிறதாகவோ என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய இழப்போ பிரச்சனையோ வருகிற போது தேவன் அதிலிருந்து என்னை தூக்கி எடுக்கிற போது நான் ஊருக்கே உலகத்துக்கு சாட்சியா இருப்பேன். ஆமென். அநேகர் என்ன பார்ப்பாங்க, இவன் என்னடா இப்படி இருந்தவன் இன்னைக்கு எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறான், இது எப்படி இது நடந்தது. ஹல்லேலூயா. ஆமென். ஆனா அதுக்கு சில காரியங்கள் தேவை. ஆமென். சாம்பிராணி புகையாம வாசம் வராது. ஹல்லேலூயா. புகையணும்னா எரிஞ்சு போகணும். ஆமென். வாசனை வரணும்னா எல்லாத்துக்கும் தெரியணும்னா என் வாழ்க்கையில ஒரு காரியம் நடந்து தான் ஆகணும். ஆமென். அப்பதான் நான் மற்றவங்களுக்கெல்லாம் வாசனையா இருக்க முடியும். ஹல்லேலூயா. ஆனாலும் தேவன் நம்மளை அப்படி விட்டு விடுகிறவர் அல்ல. ஆமென். நம்மளிடத்துல ஒரு விசுவாச அறிக்கையை தான் அவர் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். அந்த மார்த்தாளை போல நீ உலகத்தில் வருகிறவராகிய தேவகுமாரனாகிய கிறிஸ்து. ஏன்னா ஒரு பெரிய விசுவாசம் தேவை. இந்த லாசர் உயிரோட தன் சகோதரனை எழுப்பணும்னா அப்ப அந்த அப்படிப்பட்டதான பெரிதான விசுவாசம் மார்த்தாளுகிட்ட என்ன, நீ உலகத்தில் வருகிறவனாகிய தேவகுமாரனாகிய கிறிஸ்துன்னு விசுவாசிக்கிறீங்கிறா. நீங்க சுகம் கொடுக்கிற கிறிஸ்துன்னோ, நீங்க வியாதிய குருடனை கண்ணை திறக்கிற கிறிஸ்துன்னோ, பிரச்சனையை தீர்க்கிற கிறிஸ்துவோன்னு இல்லை. அவளுடைய விசுவாச அறிக்கை பெரிது. ஆமென். அந்த பெரிதுக்கு தகுந்த மாதிரி தேவன் அங்க ஒரு பெரிய காரியத்தை செய்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்மளுடைய விசுவாச அறிக்கையை அவர் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். ஆமென். அது மட்டும் இல்லை, அடுத்தது நம்மளுடைய விருப்பத்தை எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். விருப்பத்தை அறிந்து கொள்ளும்படிக்காக செய்கிறார். மார்க் 10:51-52 என்ன? மார்க் 10:51-52. மார்க்கு 10ஆம் அதிகாரம் 51-52 வசனங்கள். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். ஹல்லேலூயா. இப்ப இந்த குருடன் பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்யணும்? இவன் ஒருவேளை என்ன கேட்டிருக்கலாம், ஆண்டவரே எனக்கு ஒரு குச்சி கொடுங்க, இப்படியே தட்டிக்கிட்டே போறதுக்கு ஒரு குச்சி கிடைக்கலன்னு கேட்கலாமா? ஹல்லேலூயா. எனக்கு அன்னன்னைக்கு எனக்கு கண்ணு தெரியாததுனால ஒவ்வொரு வீடா போய் பிச்சை எடுக்க வேண்டியதா இருக்கு, யார்கிட்டையாவது சொல்லி எனக்கு தினமும் சோறு போடுக்க சொல்லுங்கன்னு கேட்கலாமா? ஆமென். அதுக்கு தான் ஆண்டவர் கேட்க, உனக்கு என்ன தேவை? ஹல்லேலூயா. உனக்கு என்ன தேவை? எனக்கு கண்ணு தெரியணும். ஆமென். நான் கேட்கறது எதுவா இருக்கிறது? ஹல்லேலூயா. தேவனிடத்துல கேட்கிற காரியம் எதுவா இருக்குது? என்னுடைய விசுவாசத்தின்படியும் என்னுடைய விருப்பத்தின்படியும் தான் தேவன் என்னை ஆசீர்வதிக்க முடியும். ஆமென். மத்தேயு 7:7 அதுதானே சொல்லுது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. நம்ம கேட்கிறவங்களா இருக்கணும். ஆண்டவர்கிட்ட என்ன தேவை? ஹல்லேலூயா. 2 நாளாகமம் 1:7 பாருங்க. 2 நாளாகமம் 1:7. 2 நாளாகமம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. சாலமோன் அத்தனை பலி செலுத்துகிற போது நீ விரும்புகிறத என்கிட்ட கேளுங்கிறார். ஆமென். அவன் கேட்கிற காரியம் 11:12 பாருங்க. அதிலே 11:12. அப்பொழுது தேவன் சாலமோனை நோக்கி, இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியாலும் நீ ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உன் பகைஞரின் பிராணனையும் நீடித்த ஆயுசையும் கேளாமல், நான் உன்னை அரசாள பண்ணின என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்க
ஞானத்தையும் விவேகத்தையும் நீ கேட்டபடியினாலும் ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களாகிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களுக்காகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்றார். ஆமென். அப்ப இங்க சாலமோனுடைய விருப்பம் என்ன? சாலமோனுடைய விருப்பம் தேவனுடைய விருப்பத்தோடு இணைந்து செயல்படுகிறது. ஆமென். உம்மது ஜனங்களை வழிநடத்தும்படிக்காக எனக்கு ஞானத்தை கொடுங்கிறான். ஹல்லேலூயா. இவன் ராஜா, எனது ஜனங்கள்னு கேட்கல. ஆமென். இது தேவனுக்கு பிரியமானது. அவருடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்படும்படியா, அவருடைய ஜனங்களை வழிநடத்தும்படிக்கா நீ ஞானத்தை கேட்டபடியினால அது மட்டும் இல்லை, எல்லா ஐஸ்வர்யத்தையும் தரேங்கிறார். ஆமென். நீ கேட்காததையும் நான் கொடுப்பேன். ஹல்லேலூயா. அவரது விருப்பத்தின்படி நான் ஒரு காரியத்தை கேட்கிற போது, இன்னும் சொல்ல போனா அவருடைய ராஜ்யத்துக்கான தேவைக்கான ஒரு காரியத்தை நான் கேட்கிற போது அதை மட்டும் கொடுக்கிறவர் அல்ல, நம்மளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை அவர் நம்மள்கிட்ட விரும்புகிறார். அதை தான் அவர் கேட்கிறார். உனக்கு என்ன தேவை? ஆமென். உனக்கு நீ விரும்பினதை கேள். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நான் தேவன்கிட்ட கேட்கிற காரியம் ஒருவேளை அல்லது நிச்சயமாக தேவனுடைய ராஜ்யத்துக்கும் தேவனுக்கும் உபயோகப்படுகிற ஒரு காரியமாகவும் இருக்குமானா தேவன் அதையும் தருவார், அதுக்கு மேலையும் தருவார். ஹல்லேலூயா. நான் முத கார் வாங்கினப்ப சிஸ்டர் ஆஞ்சலிகா மதர்லாம் வந்தாக்க வாடகை கார் எடுக்க வேண்டியிருக்கு, அல்லது அவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்கு வேறு யார்கிட்டையாவது கேட்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கார் வாங்குவோம் என்றபடியாக காரை வாங்கினேன். பேங்க் லோன் போட்டு தான் வாங்கினேன். ஆனால் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஆனால் ஏன் நான் கேட்ட காரியம், எனக்கு விருப்பமான காரியம், பிள்ளைங்க சின்ன பிள்ளையா எசராச்சாரியா இருக்கிற போதே அதுக்கு முன்னாடியே அந்த காருக்கும் பேர் வச்சு ஆமென் அதுக்காகவே ஜெபிப்பாங்க. ஆமென். அப்படியே தேவன் அந்த காரை கொடுத்தார். ஹல்லேலூயா. இப்போ நான் கேட்குற காரியம் தேவனுடைய ராஜ்யத்தோடு இணைஞ்சு இருக்குது, அது எனக்கானதாகவும் இருக்குது. ஆமென். அங்கே கம்பெனியில் என்னுடைய ஆஃபீஸில் ஆமென் சேல்ஸ் ஆஃபீஸர்லேருந்து மேனேஜர் லெவலில் கூட காரு கிடையாது, ஜிஎம் லெவலில் தான் காரு. எந்த ஸ்டாஃபுக்கிட்டையும் காரு கிடையாது. நான் ஒருத்தான் தான் கார் வச்சுருந்தேன். ஹல்லேலூயா. எல்லாத்துக்குமே ஆச்சரியம் தான். இவன் என்னடா ஒரு கார் வாங்கி ஸ்டாஃபாக இருக்கிறான், ஒரு கார் வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமென். தேவனுடைய விருப்பத்துக்காகவும் அது என்னுடைய உபயோகத்துக்காக இருந்தாலும் அது தேவனுடைய காரியமாக, தேவனை சார்ந்து அவருடைய ராஜ்யத்துக்கான காரியமாக இருக்கிற போது தேவன் அந்த தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். ஆமென். நம்மளுடைய விருப்பத்தை அவர் பார்க்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் அன்னைக்கு தேவன் நம்மள்ட்ட விரும்புகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய விருப்பம், என்னுடைய விசுவாசத்தில் என்னுடைய விருப்பம் எப்படியாக இருக்கிறது? ஆமென். தேவனுடைய காரியத்தையும் தேவனுடைய ராஜ்யத்துக்கான காரியமும் இணைந்து இருக்குதா? ஆமென். அப்படி இணைந்து இருக்குமானா தேவன் நான் வேண்டுவதற்கு நினைப்பதற்கு மேலாக செய்கிற தேவன். ஆமென். நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அடுத்து எதை குறித்து உங்களுக்கு தர்க்கம் என்கிற ஒரு காரியத்தை கேட்கிறார். ஆமென். மார்க் 9:33-34 பாருங்க. மார்க் 9:33-34 வசனங்கள். ஆமென். அவர் கப்பர்நகமுக்கு வந்து வீட்டிலே இருக்கும்போது அவர்களை நோக்கி, நீங்கள் வழியிலே எதை குறித்து உங்களுக்குள்ளே தர்க்கம் பண்ணினீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். ஏனெனில் அவர்கள் தங்களுக்குள்ளே எவன் பெரியவன் என்று வழியில் தர்க்கம் பண்ணினார்கள். ஆமென். இப்ப காரியம் என்ன? சில காரியத்தை விரும்புகிறாருங்கிறத பத்தி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நம்மள்ட்ட இருந்து ஒரு விசுவாச அறிக்கையாகவோ அல்லது வேற காரியமோ. இப்ப அவர் இந்த சீடர்கள்ட்ட என்ன நினைக்கிறார்? நீங்க உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? ஆமென். எனக்கு தெரியப்படுத்துங்க. ஹல்லேலூயா. வர்ற வழியில பார்த்தேன் நீங்க எல்லாரும் உங்களுக்குள்ள சலசலன்னு பேசிக்கிட்டு வந்ததை, தர்க்கம் பண்ணிக்கிட்டு வந்ததை பார்த்தேன். நீ எதை குறித்து தர்க்கம்? உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை, என்ன டவுட்டு? ஹல்லேலூயா.
அதை என்கிட்ட சொல்லுங்க. கர்த்தர் அங்க இருக்கிறார் அப்படிங்கிற போது, ஆண்டவர் கூட இருக்கிற போது, நீங்க ஒரு தனி குரூப்பா நீங்க பாட்டு பேசிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஆமென். என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள? அதை என்கிட்ட சொல்லணும். ஆமென். அப்ப அங்க ஆண்டவர் அந்த இடத்துல அவங்க சொல்ற போது, அவர்கள் தங்களுக்குள் எவன் பெரியவன் என்று வெளியில் தர்க்கம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா. பல நேரங்கள்ல சபைகள்ல கூட அப்படித்தான். சில பிரச்சனைகள் எனக்கே தெரியாது, அப்படியே வெளியில போய்கிட்டு இருக்கும். வெளியில இதா பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒருவேளை அந்த காரியம் எனக்கு வந்தா, தேவனுக்கு சித்தமான தேவன் அதுக்கான ஒரு சொல்யூஷனை கொடுக்க முடியும். ஆமென். நிச்சயமாக. ஹல்லேலூயா. அப்ப இங்க காரியம் என்ன? தேவனுக்கு அந்த காரியம் எனக்கு தெரியப்படுத்துங்க. என்ன பிரச்சனை? நீ உங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஆமென். அது 35வது வசனம் பாருங்க. அதுக்கான ஒரு தெளிவான பதில என்ன சொல்றார்? அப்பொழுது அவர் உட்கார்ந்து 12 அழைத்து, எவனாகிலும் முதல்வனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் கடையானவனும் எல்லாருக்கும் ஊழியக்காரனுமாய் இருக்க கடவன் என்று சொல்லி. ஆமென். இப்ப நீ பெரியவனா இருக்கணுங்கிறத விரும்புறீங்க. பெரியவனா இருக்கிறதுக்கு அடிப்படை தேவை என்னன்னா, நீ மற்றவங்களுக்கு ஊழியம் செய்யறவனாக இருக்கணும். ஆமென். எலிஜிபிலிட்டி இது. ஹல்லேலூயா. நீ இதை முதல்ல செஞ்சினாதான் நீ மேல வர முடியும். எவனாவது முதல்வனா இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் கடையனாவும் எல்லாருக்கும் ஊழியக்காரனாவும் இருக்க கடவன். ஆமென். எப்படி? நான் இப்ப மற்றவங்களுக்கெல்லாம் உதவி செய்கிறவனாக இருக்கிற போதுதான் அவங்களுடைய எண்ணத்துல நான் பெரியவன் ஆக முடியும். ஹல்லேலூயா. நீ அவர்களுக்கு ஊழியக்காரனா இருக்கிற போதுதான் அவர்களுடைய எண்ணத்துல நீ பெரியவனா இருக்க முடியும். ஆமென். நீ எடுத்தோடனே பெரியவன் ஆகணும்னு நீ விரும்பினா அது நடக்கிற காரியம் அல்ல. ஹல்லேலூயா. அப்ப நமக்கு இந்த காரியத்துல சில பிரச்சனைகள் நெருக்கங்கள் வருகிற போது அந்த காரியத்தை எப்படி தீர்க்கிறது? அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் நம்ம பக்கத்திலே கூட இருக்கும். ஆமென். அங்க ஆகாருக்கு அப்படிதான். ஆகார் தன் குழந்தைய தூக்கிட்டு போறா, தண்ணி இல்லை, தீர்ந்து போச்சு. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தரிடத்துல ஜெபிக்கிற போது அங்க வசனம் என்ன சொல்லுது? 21:19 ஆதியாகமம் 21:19 பாருங்க. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் போதும். இங்க காரியம் என்ன? தேவன் அந்த நேரத்துல ஒரு தண்ணீர் துறவை அந்த இடத்துல கொண்டு வரல. திடீர்னு அந்த இடத்துல தண்ணி வரல. தண்ணி ஏற்கனவே இருந்துகிட்டு இருக்கு. தண்ணீர் துறவு முன்னாடியே இருந்துகிட்டு இருக்கு. அங்க வசனம் சொல்லுது, தேவன் ஆகாரின் கண்களை திறந்தார். ஆமென். அங்க பக்கத்துல இருக்குது. அவளுக்கான பிரச்சனைக்கான தீர்வு அவ பக்கத்திலே தான் இருக்கு. ஆனா அவ கண்ணுக்கு தெரியல. ஹல்லேலூயா. கண்களை திறக்கிற போதுதான் பக்கத்துல இருக்கிற நீரூற்றை அவள் கண்டாள்னு வேதம் சொல்லுகிறது. ஆமென். எதுக்கு நம்ம சொல்றோம்? தேவனுக்கிட்ட நம்மளா பேசிக்கிட்டு இருக்கிறதுல, தர்க்கம் பண்றதுல, 1000 இடத்துல கேட்கறதுல பிரயோஜனம் இல்லை. தேவன் நம்ம கண்களை திறக்கிற போதுதான் நம்மளுடைய பிரச்சனைக்கான தீர்வு வரும். ஆமென். அந்த காரியத்தை தேவன் தான் நமக்கு செய்ய முடியும். அப்ப காரியத்தை தேவனுக்கிட்ட நம்ம கொண்டு போகிறவர்களாக இருக்கிற போது நிச்சயமாக தேவன் அதை செய்வார். ஹல்லேலூயா. ஒருவேளை அந்த கண்களை திறக்கிற காரியங்கிறது யார் மூலியமாக இருக்கலாம், எப்படியாவது இருக்கலாம். ஆமென். ஆனா நிச்சயம் அதை செய்ய வல்லவர். எப்ப? தேவனுக்கிட்ட தான் போகணும். அந்த பிரச்சனை நமக்குள்ள பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இது எப்படி நம்மளுடைய மூளைக்கு எட்டின மாதிரி இப்படி இப்படி செஞ்சா சரியாகும் என்றபடியாய், நான் இல்லாதபடியாய் தேவனுக்கிட்ட அந்த காரியத்தை கொண்டு போகிற போது தேவன் நிச்சயமாக நம்ம கண்களை திறக்க வல்லவராக இருக்கிறார். அவர்கிட்ட சொல்லணும் விரும்புகிறார். நீங்க பாட்டு தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா, உங்க பிரச்சனை என்ன? ஆமென். அதை அவர் விரும்புகிறவராக இருக்கிறார். ஆமென். அடுத்த காரியம், நாம் என்ன நினைக்கிறோம் என்று அறிய விரும்புகிறார். ஆமென். அல்லது நாம் என்ன நினைக்கிறோம் என்று நாமே உணர வேண்டும் என்று விரும்புகிறார். ரெண்டு வித்தியாசம் தெரியுதா? நாம் என்ன நினைக்கிறோம் என்று அவர் அறிய விரும்புகிறார்.
ஒருவேளை இந்த காரியத்தில் அவருக்கு தெரியாதா ஆமென் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஏன்னா அதை நம்ம வாயை விட்டு சொல்ல நினைக்கிறார். இது ஒரு பக்கம். இன்னொரு காரியம் என்ன, நாம் என்ன நினைக்கிறோம் என்று நாமே உணர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. சில நேரங்களில் நம்மளே நம்ம எதிர்பார்க்கிற காரியத்தை நம்மளே உணர்ந்து கொள்வதில்லை. ஹல்லேலூயா. யோவான் 6:5-6 பார்ப்போம். யோவான் 6:5-6 வசனங்கள். யோவான் 6ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அதை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். ஆமென். இந்த இடத்துல வசனம், இது ஏன் இந்த காரியத்தை செய்கிறார்? இவர் செய்ய போறதை தான் அறிந்தும் பிலிப்பு கிட்ட கேட்கிறார். இவ்வளோ ஜனங்க வந்துட்டாங்களே, இவங்களுக்கெல்லாம் எப்படி சாப்பாடு கொடுக்கறது? அப்ப இவர் முன்னாடியே பிளான் பண்ணிட்டார், இவர் அறிஞ்சிட்டார். அங்க வசனம் அப்படித்தான் சொல்லுது. நிச்சயமாக அந்த சிறு பையன்ட்டேருந்து அப்பத்தை வாங்கி எல்லாத்தையும் ஆசீர்வதிச்சு அத்தனை பேர்த்துக்கு பசி தீர்க்க முடியும் இவர். ஆமென். அதை அறிந்திருந்தோம், அங்க வசனம் என்ன சொல்லுது, தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். ஹல்லேலூயா. இதை தான் நம்ம கர்த்தர் இதை தான் நம்மள்ட்ட விரும்புகிறார். நீ என்ன நினைக்கிற? ஹல்லேலூயா. இந்த காரியத்தை குறித்து நீ என்ன நினைக்கிற? உனக்கு இருக்கிற பிரச்சனையை குறித்து நீ என்ன நினைக்கிற? ஆமென். அவனுடைய பிலிப்போட நினைப்பு என்ன? இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இவ்வளோ பேர்த்துக்கு இங்கே ஒன்றும் சாப்பாடே இல்லை, பக்கத்தில் இருக்கிற ஊருக்கெல்லாம் எல்லாத்தையும் அனுப்பிச்சி விடுவோம். ஆமென். அங்கே போய் சாப்பாடு பக்கத்து கிராமத்துக்கெல்லாம் போய் எல்லாரும் சாப்பாடு உங்களுக்கு வாங்கிக்கட்டும். ஹல்லேலூயா. இதுதான் நம்மளுடைய பார்வையாக இருக்குது. ஆமென். எப்படி இந்த காரியத்தை சால்வ் பண்ணுங்கிற போது உலக பிரகாரமாக தான் நம்ம யோசிக்கிறவங்களாக இருக்கிறோம். ஆனால் ஒரு அற்புதத்தை செய்கிறவர், அதிசயத்தை செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறாருங்கிறத நம்ம விசுவாசிக்கிறதில்ல, நம்புறதில்ல. ஆமென். உபாகமம் 8:2 என்ன சொல்லுது பாருங்க. உபாகமம் 8:2. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்ள மாட்டாயா என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. ஆமென். அங்க வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீயே அறியும்படிக்கும். ஆமென். உன் இருதயத்தில் இந்த நினப்புங்கிறதும் அதுக்குள்ள இருக்கிற நாங்கிறதும் வேற. அதுதான் புரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. நான் முன்பே சொல்லியிருக்கேன். எதுல? சங்கீதம் 40 நினைக்கிறேன். தாவீது சொல்வார், என் ஆத்மாவை ஏன் கலங்குகிறாய், ஏன் தேங்குகிறாய், தேவனை நோக்கி அமர்ந்தரு. ஆமென். ஏன் அவனோட ஆத்மா கிட்டே அவன் பேசுறான். அவனுக்கு வர பிரச்சனைய, என் ஆத்மாவை ஏன் நீ கலங்குற, ஏன் தேங்குற, கர்த்தர் நோக்கி அமர்ந்துரு என்றபடியாய். ஹல்லேலூயா. அப்ப இங்க காரியம் அதே தான். இங்க வேதம் என்ன சொல்லுது, அவன் எப்படி தன்னோட ஆத்மா கிட்ட பேசுறானோ அது மாதிரி இங்க நீ என்ன பண்ணணும், உன்னையே நீ சோதித்து நீ அறிஞ்சுக்கணுங்குது. ஹல்லேலூயா. அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்துள்ளதை நீ அறிந்து கொள்ளும்படிக்கு தேவன் எப்படிப்பட்டவருங்கிறத நீ முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஆமென். அப்ப இன்னைக்கு தேவன் அதை தான் விரும்புகிறவராக இருக்கிறார். அதை தான் பிலிப்பு கிட்ட எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. நீ என்ன நினைக்கிற? இவ்வளோ பேத்துக்கு இப்ப சாப்பாடு கொடுத்தாகணும். ஹல்லேலூயா. நீ என்ன நினைக்கிற? ஹல்லேலூயா. ஆனா அவர் செய்ய போவதை முன்பே அறிந்திருந்தும் அந்த காரியத்தை அவர் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு தேவன் என்ன செய்ய நினைக்கிறாருங்கிறத நம்ம யோசிக்கணும். ஆமென். எனக்கு இந்த நாட்கள்ல ஒரு பெரிய சுகத்தை தேவன் கொடுக்க போறாருங்கிறத நான் விசுவாசிக்கிறேனா? தேவன் எனக்கு இந்த நாட்கள்ல ஒரு பெரிய அற்புதத்தை என் வாழ்க்கையில செய்ய போறாருங்கிறத நான் விசுவாசிக்கிறேனா, நான் நம்புகிறேனா? ஆமென்.
அல்லது உலக பிரகாரமாக அந்த பிலிப்புவை போல எல்லாத்தையும் இந்த பக்கத்து கிராமத்துக்கெல்லாம் அனுப்பிச்சு விடுவோங்கிற மாதிரி நினைக்கிற மாதிரி, நான் இங்கே உலக பிரகாரமாக இந்த லெவல்லையே என்னுடைய பிரச்சனையை தீர்க்கறதுக்கு நான் தேடிக்கிட்டே இருக்கிறேன்னா, ஆமென். அதை சுற்றி சுற்றி தேடிக்கிட்டு இருக்க வேண்டியதான். ஹல்லேலூயா. அத்தனை கிராமத்துக்கு போனாலும் இவ்வளவு பெரிய திரளான ஜனங்கள்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ அத்தனை பேத்துக்கு சாப்பாடு அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆமென். தேவனால அதை தீர்க்க முடியும். ஹல்லேலூயா. நீங்க செய்ய முடியும் ஆண்டவரே என்றபடியா எத்தனையோ அற்புதத்தை செய்துட்டு வர போது அப்ப பிலிப்பே சொல்லலாம், ஆமென், ஆண்டவரே நீங்க தான் இதுக்கு சொல்லணும், ஆமென், நீங்க தான் இந்த பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னு அவன் சொல்லாதபடி இவன் ஒரு தீர்வு எடுக்கிறான். ஆமென். இன்னைக்கு அதை தேவன் விரும்புகிறவராக அல்ல. அதை தான் நம்ம சொல்றோம், நாம் என்ன நினைக்கிறோம் என்று நாமே உணரும்படிக்கு. ஹல்லேலூயா. தேவன் சில காரியத்தை, சில வாழ்க்கையில சில பிரச்சனையை நமக்கு தேவன் அணுகுவதே இல்லை. ஆமென். ஏன்னா என் பிரச்சனை எந்த லெவல் இருக்குங்கிறது எனக்கே இன்னும் தெரியாம இருக்கு. ஹல்லேலூயா. நான் அதை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் தேவன் அதுல இடைப்பட முடியும், அதுல ஒரு காரியத்தை செய்ய முடியும். ஆமென். அப்ப இன்னைக்கு நான் என்ன நினைக்கிறவனா இருக்கு, அதிலே பாருங்க 17வது வசனம் பாருங்க, உபாகமம் 8:17. என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து. ஆமென். இந்த பிரச்சனை தீர்ந்ததுன்னா அவர் ஒண்ணுமே சொல்லாம அவரே பிரச்சனை தீர்த்துட்டார், கர்த்தர் தீர்த்துட்டார், அவன்கிட்ட கேட்கல. ஆமென். அப்ப நீ என்ன பண்ணுவ, உன்னை கொண்டு தான் அந்த காரியத்தை செஞ்சிருக்கிறார், ஆனா செஞ்சவர அவரு. நீ என்ன நினைக்கிற, என்னுடைய சாமர்த்தியம் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யமும் எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லி கொண்டு இருப்ப. ஆமென். எனக்கு இருக்கிற திறமையில நான் செஞ்சேன்னு நீ சொல்லிக்கிட்டு இருப்ப. ஹல்லேலூயா. அதுக்காக தான் தேவன் கேட்கறது, நீ என்ன நினைக்கிற. ஹல்லேலூயா. இந்த காரியத்தை குறித்து நீ என்ன நினைக்கிற. ஆமென். நீங்க செய்ய முடியும், நான் செய்ய முடியும்னு நீ நினைக்கிறியா. ஹல்லேலூயா. தேவன் அதை எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். 2 ராஜாக்கள் 20:14-15 படிங்களேன். 2 ராஜாக்கள் 20:14-15. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவினிடத்தில் வந்து, அந்த மனுஷர் என்ன சொல்லுகிறார்கள், எங்கே இருந்து உம்மிடத்தில் வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, பாபிலோன் என்னும் தூர தேசத்திலிருந்து வந்தார்கள் என்றான். அப்பொழுது அவன், உம்முடைய வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, என் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் பார்த்தார்கள், என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை என்றான். ஆமென். யாரு? எசேக்கியா பயங்கர வியாதிப்பட்டு இருந்தான், செத்து போவானாங்கிற நிலைமையில இருந்து இப்ப உயிரோட வந்துட்டான். இதை அறிஞ்சு பாபிலோன் ராஜா அங்கேருந்து ஆள் அனுப்புறாரு, இவனை பார்த்துட்டு வரும்படியா அனுப்பிச்சா இவன் என்ன பண்ணணும் எசேக்கியா? ஆமென். தேவனுடைய நாமத்தை உயர்த்தணும். ஆமென். நான் இப்படிப்பட்ட வியாதியில இருந்தேன், தேவன் என்னை காப்பாத்துனா உயர்த்தினார்னு இதை பேசுறதா இவன் வச்சிருக்கிற பொக்கிஷ சாலையெல்லாம் திறந்து காமிக்கிறான். ஹல்லேலூயா. இது பாரு, இவ்வளோ நான் வச்சிருக்கேன், இவ்வளோ வச்சிருக்கேன் என்றபடியா. யாரை நீ உயர்த்துற? ஆமென். இங்க வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? இது ஒரு தனி இன்சிடென்ட், ஒரு காரியம். ஆனா இதுல பேக்ரவுண்ட் என்ன தெரியுங்களா? அது பாருங்க, 2 நாளாகவும் 32-31. 2 நாளாகவும் 32-31. 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஆகிலும் பாபிலோன் பிரபுக்களின் ஸ்தானாபதிகள் தேசத்திலே நடந்த அற்புதத்தை கேட்க அவனிடத்துக்கு அனுப்பப்பட்ட விஷயத்தில் அவன் இருதயத்தில் உண்டான எல்லாவற்றையும் அறியும்படி அவனை சோதிக்கிறதற்காக தேவன் அவனை கைவிட்டார். ஆமென். இங்க காரியம் அப்பன்னா எசேக்கியா வியாதிப்பட்டு இப்ப சுகமாயிட்டான். இவனை பார்க்க பாபிலோன்ல இருந்து ஆளுங்க வர்றாங்க, ராஜா அனுப்பி வைக்கிறார். இது எதேச்சையா நடந்த காரியம் இல்லை. அங்க வசனம் என்ன சொல்லுது? தேசத்தில் நடந்த அற்புதனை கேட்க அவனிடத்து அனுப்பப்பட்ட விஷயத்தில். ஹல்லேலூயா. அதை தான் அண்டர்லைன் பண்ணணும். அங்கிருந்து அவங்க அனுப்பப்பட்ட விஷயத்தில்
அவன் இருதயத்தில் உண்டான எல்லாவற்றையும் அறியும்படி அவனை சோதிப்பதற்காக தேவன் செய்தார். ஒரு காரியம் இங்க நடக்குது, இந்த காரியத்தை குறித்து ஒரு பேக்ரவுண்ட் வேற ஒன்று இருக்கு. ஹல்லேலூயா. அது இங்க எழுதப்படலைன்னா நமக்கு புரியாது. ஏதோ வந்தாங்க, வந்து பார்த்தாங்க, இவன் காமிச்சாங்கிறது மட்டும்தான் நமக்கு இருக்கும். நீங்க அந்த 2 ராஜாக்கள்ல படிச்சா அதோட தான் நம்ம நிமிர்ந்து போவோம். ஆனா இங்க கனெக்ஷன், இங்க அதிலே பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது, இது தேவன் அனுமதித்த, சோதிக்கும்படியா அனுமதித்த காரியம். ஹல்லேலூயா. நீ யாரை உயர்த்துற, ஆமென், என்றபடியா தேவன் சோதிக்கும்படியாக தேவன் அனுப்பிச்ச காரியம். ஆமென். நம்மளுடைய வாழ்க்கையில் அதுதான். சில காரியங்கள் ஏன் நடக்குது அப்படிங்கிறத கவனிக்கணும். எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்திலையும் தேவனை நான் உயர்த்துகிறவனாக இருக்கிறேனா? ஆமென். நாம் காலேஜில் படிக்கிற போது அப்படிதான். ஒரு பையன் குவார்ட்டர்ஸில் தான் இருந்தான். அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணான். ஆனால் அவங்க வீட்டுக்கும் இவங்களுக்கும் ஒத்தே வராது. எந்த விதத்துலையும் அவங்களுக்கு இவங்க நிகரானவங்க இல்லை. அப்போ அவங்க வீட்டில் என்ன சொல்கிறாங்க, பையனுக்கிட்ட அது முடியாது என்றபடியா சொல்லிட்டாங்க. பார்த்தீங்கன்னா அவன் அழுது புரள்றான், ரூமை சாத்திக்கிட்டான். பெரிய பிரச்சனை வந்தது. என்கிட்டையும் வந்து சொன்னாங்க. நான் ஒரு பெரிய, அப்போ வாலிப பையில அவன் அந்த ஏஜுக்குள்ள ஒரு இதுதான். அப்படிங்கிற போது என்கிட்டையும் விஷயம் வந்தது. அப்போ நான் சொன்னேன், வந்து பரவாயில்ல, அழுதா அழுவட்டும், ஒரு 3 நாளோ 4 நாளோ அழுதுட்டு போகட்டும், அவன் வாழ்நாளெல்லாம் அழுவாமல் இருப்பான், விட்டுடுங்க அப்படின்னு. ஹல்லேலூயா. உண்மை என்ன தெரியுங்களா, இப்போ 2 நாளைக்கு முன்னாடி சென்னையிலேருந்து ஒரு ஃபோன் வருது. எதாச்சும் வருது. அது எப்படி என் நம்பரை எங்கெங்கேயோ கேட்டு வாங்கி பேசுகிறார். யாருன்னா அந்த பையன் தான் பேசுகிறாப்புல. அவன் எப்படி இருக்கிறான்னா, சென்னையில் ஒரு இடத்துல 3 மாடி கட்டடம் கட்டியிருக்கான். 3 பையனுங்க. இவன் கீழ் இதில் இருக்கிறேன். 2 பையனுக்கு 2 மாடியில் இருக்கான். ஒரு பையன் தனியாக வேற ஒரு இடத்துல சென்னையில் வீடு வாங்கியிருக்கான். அவன் தனியாக இருக்காங்கிறான். சென்னையில் பிளாட் வாங்கி 3 மாடி கட்டடத்தை கட்டி இப்போ இருக்கிறான். ஹல்லேலூயா. அன்னைக்கு நீன்னு உன் இஷ்டத்தின்படி போயிருந்தீன்னா உன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? எந்த விதத்துல இவங்களுக்கு நிகரானவங்க இல்லை. ஹல்லேலூயா. ஒரு சரி, நான் இதை குறைச்சி நம்ம மதிப்பிடலை. ஆமென். தேவன் வந்து சில காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்ய நினைக்கிறப்ப சில இழப்புகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். ஆமென். ஆனா அதையெல்லாம் நம்ம விட்டு கொடுக்கிற போது, தேவனுடைய சித்தத்துக்காக நான் நிற்கிற போது, தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஆமென். அது தேவனே செய்கிற காரியம். ஹல்லேலூயா. என்னுடைய சுய பலத்தினால செஞ்சேன்னு நீ நினைக்க கூடாது. ஆமென். இன்னைக்கு அதுதான் அவர் நினைக்கிறார். நான் என்ன நினைக்கிறோம் என்று அறிய விரும்புகிறார் சில காரியத்துல எல்லாம். ஆமென். இதை நான் உணரணும். ஆமென். நானே உணரணும். அதை தான் இங்க காரியமே. நான் என்ன செய்ய போறேங்கிறத நானே உணராமையே நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். என் வாழ்க்கை பின்னாடி என்ன ஆக போகுதுங்கிறது எனக்கே தெரியாது. ஆமென். அப்படி நான் நடந்துக்கிட்டு இருக்கிறவனாக இல்லை. ஹல்லேலூயா. அதுக்காக தான் அவர் கேட்கிறார், நீ என்ன நினைக்கிற? ஹல்லேலூயா. இத்தனை பேத்துக்கு சாப்பாடு கொடுக்கணுமே, நீ என்ன நினைக்கிற? ஹல்லேலூயா. ஆண்டவரே நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அவரு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருப்பார். ஆமென். என்ன இந்த அளவுக்கு அவன் விசுவாசிக்கிறான், நான் நம்புறான் என்றபடியா. ஹல்லேலூயா. ஆகவே நம்ம விசுவாசிக்கிற காரியத்துல தேவனை குறித்து நம்ம என்ன நினைக்கிறோங்கிறது அவர் தெரிஞ்சுக்க விரும்புகிறவராக இருக்கிறார். ஆமென். கடைசியாக அவரை நம்ம எந்த அளவுக்கு அன்பு செய்கிறோங்கிறத விரும்புகிறார். ஆமென். அவர் புரிஞ்சுக்க விரும்புகிறார், தெரிஞ்சுக்க விரும்புகிறார். எங்க யோவான் 21 15 16 17 3 படிப்போம் கொஞ்சம் கொஞ்சமா. ஆமென். யோவான் 21 அதிகாரம் 15 முதல். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே,
உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். மூன்றாம் தரமும் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 15வது வசனத்துல என்ன கேட்கிறார்? எல்லா சீடர்களும் இருக்கிறாங்க, அந்த எல்லா சீடரை விட நீ என்ன நேசிக்கிறாயா, அன்பு செய்கிறாயா? ஆமென். மற்ற சீடர்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்க முன்னாடியே அவர் கேட்கிறார். என்ன கேட்கிறார்? இந்த சீடர்களை விட நீ என்ன அன்பு செய்தியா? ஆமென். அடுத்த காரியத்திலே அவர் கேட்கிறார், நான் அன்பு செய்கிறேங்கிறத நீங்க அறிஞ்சிருக்கிறீங்களேங்கிறார். ஏன் அறிஞ்சிருக்கிறீங்களேங்கிற போதும் ஓ வாயால நான் அறிஞ்சிருக்கிறேன், ஹல்லேலூயா, நீ அன்பு செய்யறத அறிஞ்சிருக்க, நீ ஆனா அறிக்கையிடணும். நான் அன்பு செய்கிறேன்ங்கிறத நீ சொல்லணும், ஹல்லேலூயா, ஆமென். அதை அவர் விரும்புகிறவராக இருக்கிறார். இன்னைக்கு நான் கர்த்தரை அன்பு செய்கிறேங்கிற காரியத்தில் என்னுடைய அறிக்கையாகவோ செய்கையாகவோ அது இருக்குதா? செய்கையா இருக்குன்னா எப்படி இருக்கணும்? மத்தேயு 10:37 பாருங்க. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. ஆமென். எப்ப எந்த காரியத்துல தேவனுக்கான ஒரு காரியமும் ஒரு பக்கம் இருக்கு, இன்னொரு காரியம் அப்பா அம்மா இருக்கிறாங்க அல்லது தன்னோட பிறந்த சகோதர சகோதரி இருக்கிறாங்கன்னா, இந்த இடத்துல தான் நீ யாரை அன்பு செய்யறதுங்கிறத ப்ரூவ் பண்ணணும். ஆமென். எந்த காரியத்துக்காக தேவனுடைய காரியம் இருக்குமானா அதுக்கு தான் நீ முதலிடம் கொடுக்கணும். அப்பதான் நீ அவங்கள விட இவங்க தேவனை நேசிக்கிறேங்கிறத நீ தேவனுக்கு ப்ரூவ் பண்ண முடியும். ஹல்லேலூயா. நீ அதை செய்கிற போது தான் இந்த கொஞ்சத்துல உண்மை உள்ளவனை தான் அதிகத்துல அவர் பயன்படுத்த முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த கொஞ்சத்துல நீ சரியா இருந்தன்னா தான் அதிகத்துல அவர் பயன்படுத்த முடியும். ஹல்லேலூயா. தேவன் அதிகமான பொறுப்பை, ஒரு பெரிய பொறுப்பை உங்ககிட்ட கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு வைக்கிற டெஸ்ட்ல நீ ஃபெயில் ஆயிடக்கூடாது. ஹல்லேலூயா. இன்னும் கொரிந்தியர்ல என்ன சொல்லுது பாருங்க, 1 கொரிந்தியர் 16:22. 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமற் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன், கர்த்தர் வருகிறார். ஆமென். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடம் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இந்த சாபம் நமக்கு வரக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த சாபம் எப்படி வரும்? நான் கர்த்தரை விட்டு நான் பின்வாங்குகிற போதோ, கர்த்தருக்கான காரியத்தை விட்டுட்டு நான் வேறொரு காரியத்தை பிடித்து கொள்கிற போதோ நம்மளையும் அறியாம நமக்கு இந்த சாபம் வரும். ஆமென். வசனம் சொல்லுது, நான் சொல்லல. ஹல்லேலூயா. அப்ப நான் எந்த அளவுக்கு நான் கர்த்தரை நம்புகிறவனாக இருக்கிறேன் அல்லது அன்பு செய்கிறவனாக இருக்கிறேன்? ஹல்லேலூயா. நானும் என் பிள்ளையும் ஒருவேளை சாப்பிட்டுட்டு செத்து போகணும்னு நிலைமையிலையும் ஒரு அப்பத்துண்டை கொடுக்குறேன்னா அப்பதான் என்னுடைய அன்பை நான் ப்ரூவ் பண்ண முடியும். ஹல்லேலூயா. நான் எப்படி கர்த்தரை அன்பு செய்கிறேங்கிறத அப்பதான் நான் ப்ரூவ் பண்ண முடியும். அங்க இருக்கிற அவ்வளோ பேர் திரளான ஜனங்கள்ல ஒரு சிறு பையன் 5 அப்பத்தை வச்சிருக்கிறான்னா அவன் அன்பு செய்கிறத காமிக்கணும்னா தனக்கு வைத்திருந்த அவன் சாப்பிட அவங்க அம்மா அப்பா கொடுத்து அனுப்பிச்சதை அவன் அங்க கொடுக்கிறவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. அது எல்லாருக்கும் போதுமானதாக இருந்தது மட்டுமல்ல, ஆமென், அது மீது எடுக்கிறதாக இருந்தது. ஆனா இந்த காரியத்துல அவன் தேவனை அன்பு செய்கிற காரியத்துல அவன் செயல்ல கிரியையில அவன் காண்பிக்கிறவனாக இருக்கிற போதுதான் தேவன் பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஆமென். இன்னைக்கு அதை தான் தேவன் நம்மள்கிட்ட எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். ஆமென். நம்மளுடைய அன்பை ஒரு சின்ன சந்தர்ப்பத்திலையும் அதை இழந்து போகக்கூடாது. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் தேவனை அன்பு செய்கிற காரியத்தை நான் காண்பிக்கிற காரியத்துல நான் அதை இழந்து போகவே கூடாது. ஹல்லேலூயா. ஏன்னா ஏன் அதை தேவன் நடுவில் ஒரு டெஸ்ட் வைக்கிறாருங்கிறது நமக்கே தெரியாது. ஆமென்.
இந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணனா ஏதோ ஒரு பெரிய காரியத்தை எனக்கு செய்ய போறாரு. ஹல்லேலூயா. நான் அது எப்படி இங்க காரியமா தேவன் எசேக்கியேல சோதிச்சது போல அதுல பேக்ரவுண்ட்ல ஒரு காரியம் இருந்துகிட்டு இருக்குது. ஆமென். தேவன் சோதிக்கும்படியா ஒரு காரியத்தை என் வாழ்க்கையில அனுமதிக்கிறார். இன்னைக்கு சபைக்கு போலாமா போக வேண்டாமாங்கிறதுல. ஹல்லேலூயா. போனா கிடைக்கிற ஆசீர்வாதம் எவ்வளவு பெருசுங்கிறது நமக்கு தெரியாது. இதை தேவன் தான் சோதிக்கிறாராங்கிறதும் நமக்கு தெரியாது. ஆமென். அது வேற ஒரு காரியம் பின்னாடி நடந்துகிட்டே இருக்கு. ஹல்லேலூயா. அப்ப நான் இதுல தேவனுக்கு அன்பு செய்கிற காரியத்தை ப்ரூவ் பண்ணும்படியா நான் நின்னா மட்டும்தான் அவரிடத்துல நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். அப்ப இந்த நாள்ல நம்மளிடத்துல விசுவாசம் இருக்கிறதா என்பதை தேவன் அறிய விரும்புகிறார். ஹல்லேலூயா. அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரியை போல ஒருவேளை அது கிரியையில இருக்கலாம் அல்லது வாயினால ஒரு அறிக்கையா இருக்கலாம். ஆமென். வெளியே சொல்ல முடியாதபடி இருந்தாலும் அவர் கிரியையில அதை காண்பிக்கிறவராக இருக்கிறார். என்னுடைய விசுவாசம் எந்த லெவல்? ஆமென். ஆண்டவரை குறித்து அவரை பத்தி நான் என்ன நினைக்கிறேன்? ஆமென். யோவான்னு நினைச்சாங்க, எலியான்னு நினைச்சாங்க, ஹல்லேலூயா, எரேமியான்னு நினைச்சாங்க. நான் எப்படி நினைக்கிறேன்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ ஒரு சுகம் தருகிற கர்த்தர்னு மட்டும் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன்னா? ஆமென். என் பிரச்சனையை என்னுடைய ஃபைனான்ஸ் ப்ராப்ளத்தை தீர்க்கிறவர்னு மட்டும் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன்னா? என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை மட்டும் தீர்க்கிறவர்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன்னா? இல்லை தேவாதி தேவனுடைய குமாரன் அவரால் எல்லாமே செய்ய முடியுங்கிறத நினச்சிக்கிட்டு இருக்கிறேன்னா? என்னுடைய விசுவாசத்தினுடைய லெவல் என்ன? அவரை குறித்து நான் எப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறேன்? ஆமென். அவர் யாராக என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறார்? ஆமென். எப்படி குருடனுக்கிட்ட நீ என்ன விரும்புகிறன்னு கேட்டாரோ அதுபடி தேவன் சில நேரங்களில் நம்ம விருப்பத்தை கேட்கிறவராக இருக்கிறார். ஏன் என்ன செய்யணும்னு கேட்கிறார். அப்பதான் அவர் செய்யற போது அவர் செஞ்சாருன்னு உனக்கு புரியும். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, நீ கேட்கறது எந்த லெவல்ல இருக்குது. குருடன் வந்து கேட்கறது எனக்கு குச்சி வேணும்னு கேட்டிருக்கலாம், சாப்பாடு வேணும்னு கேட்டிருக்கலாம். அவன் அதை விட பெருசு என் கண் வேணுங்கிறான். ஆமென். நீ தேவனுடைய குமாரனுங்கிறபடி அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லன்னு நினைச்சினாதான் நீ அந்த லெவல் கேட்க முடியும். ஏன்னா இந்த லெவல் ஒரு குச்சி வேணும்னு கேட்கறது அவன் இங்கேருந்து பக்கத்தில் ஒருத்தன்ட்ட வாங்கி ஒரு குச்சை வாங்கி கொடுத்துடலாம், வெட்டி கொடுத்துடலாம். இது லெவல் கீழே லெவல். ஹல்லேலூயா. நீ என்ன மாதிரி நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற? ஹல்லேலூயா. அவரை குறித்து உன் பிரச்சனையை தீர்க்க முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? ஹல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். அவ இந்த நாளில் எப்படியா நம்ம நினைக்கிறோம்? கடைசியாக அவர் என்ன, அவர் அன்பு செய்கிற காரியத்தில் நான் எந்த லெவலுக்கு நான் அன்பு செய்கிறவனாக இருக்கிறேன்? ஆமென். நான் என்னுடைய அன்பை மற்றவங்களை விட நீ என்ன எவ்வளோ அன்பு செய்கிறேன்னு கேட்குறாரு. ஹல்லேலூயா. நீ மற்றவங்களை பார்த்துக்கிட்டு இருக்காத, அவங்க எப்படி இருக்காங்க இவங்க எப்படி இருக்காங்க, மற்ற சீடு இருக்கிறவங்களை மற்றவர்களை விட நீ என்னை அன்பு செய்கிறாயா? ஆமென். அவர்களை விட அதிக அன்பு செய்கிறாயா? ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் அதை தான் நம்மள்கிட்ட எதிர்பார்க்கிறார். ஆமென். அப்போ தான் நம்மள்கிட்ட என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றபடியாக சொல்கிறபடி தேவனுடைய ராஜ்யத்துக்கான ஒரு காரியத்தை உங்கள் கையில் ஒப்பு கொடுக்க முடியும். ஆமென். அது அந்த ஒரு சிறு காரியமோ பெரிய காரியமோ அது தெரியாது. ஆமென். அந்த ஒரு சின்ன காரியம் உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்கும். ஆமென். எல்லாவற்றையும் அந்த இந்த தேவன் கொடுத்த ஒரு சின்ன பொறுப்பு, இதனால மற்ற காரியம் எப்படி நடக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அந்த சின்ன காரியத்தை நான் செய்கிற போது தேவன் என்னுடைய எல்லா காரியத்தையும் அவர் பார்த்துக் கொள்வார். ஆமென். அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவை இந்த நாள்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுடைய விசுவாசத்தின் அறிக்கையை எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். அது எந்த விதத்திலேயோ ஆமென் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கையில ஒவ்வொரு விதமாக இருக்கலாம். அது அறிக்கையினாலோ கிரியையினாலோ நாம் காமிக்கிற போது தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெபிப்போம். தோத்திரம் ஆண்டவரே, உமது எல்லையில்லா கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே சீடர்கள் கேட்டது போல
நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் கேட்கிறோம் அப்பா, எங்களுக்கு விசுவாசத்தை வர்த்திக்க செய்வீராக. இன்னும் அதிகமாய் உம்மை நேசிக்கும்படிக்காய் விசுவாசிக்கும்படியான கிருபை எங்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உமது எல்லையில்லா கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களது விசுவாசத்தின் லெவலை பொறுத்து நீர் எங்களை ஆசீர்வதிப்புவீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இன்னும் அதிகமாய் ஆண்டவரே எங்களது விசுவாசத்தை காண்பிக்கும்படிக்காய் நீர் எங்களுக்கு வைக்கிற எல்லாவித டெஸ்டிலும் நாங்கள் பாஸ் பண்ணும்படிக்காய் ஆவியானவர் தாமே எங்களை வழி நடத்தும்படிக்காய் எங்களை முற்றிலுமாய் உமது பாதத்தில் தாழ்த்துகிறோம். ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவரும் மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக எடுக்கிறோம் நல்ல பிதாவே.